Hey guys, நான் தான் மோட்டோ விஜய். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டே வந்து ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்த்தோம்னா ஆயில், லைட்டாக ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து சாப்பிங் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து ஆனியன் போட்டிருக்கு, அதுக்கடுத்து எக்கு போட்டிருக்கு, கேப்சிகம் போட்டிருக்கு. அதுக்கடுத்து சிக்கனை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு சாத்தே பண்ணி அதுக்கப்புறமாக்கு இதில் கேபேஜ் இப்போ ஆட் பண்ணியிருக்காது. இப்போ பார்த்தோம்னா அதில் முட்டைக்கோசும் கேரட்டும் ஜூலியனாக கட் பண்ணது, ஜூலியன்னா குச்சி குச்சியாக அது மாதிரி கட் பண்ண ஒரு முட்டைக்கோசையும் கேரட்டையும் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா அந்த வெஜிடபிள் நல்லா பாயில் ஆகிற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிக்கணும். ஓகேவா? பார்த்தோம்னா நல்லா சாத்தே ஆகணும். சொல்ல போனோம்னா நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு எந்த அளவுக்கு தகுதியாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை சாத்தே பண்ணணும். சாத்தேன்னா வதக்குறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தோம்னா அவன் வந்து சில்லி பேஸ்ட் வந்து இப்போ அந்த செஃப் ஆட் பண்ணுறாப்புல. இந்த செஃப்போட பேர் என்னென்னு பார்த்தோம்னா ஆரிஃப். அவர் தான் வந்து இந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து செய்கிறது. இப்போ சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமாக அதை சாத்தே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பக்கமாக வந்து சால்ட்டு, அதுக்கடுத்து தான் ஒயிட் பெப்பர், அதுக்கடுத்து அஜினமோட்டோ, சுகர், பிளாக் பெப்பர், இது எல்லாமே போட்டு இப்போ நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இப்போ சோயா சாஸ் ஊற்றுறாங்க, அது வந்து லிமிட்டடாக தான் ஊற்றணும். அதுக்கடுத்து சில்லி சாஸ் நமக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு இது ஊற்றினா போதும். அதுக்கடுத்து டொமேட்டோ சாஸ். இது வந்து பார்த்தோம்னா எல்லா சைனீஸ் ஃபுட்டுமே டொமேட்டோ சாஸ் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சாஸ் இல்லை கெச்சப். இது வந்து பார்த்தோம்னா ஒரு வகையான ஸ்வீட்டாக இருக்கும். அதாவது உப்பு, உரப்பு, ஸ்வீட்டு இது மூணு சேர்ந்து ஒரு கலவையாக நம்ம சாப்பிடும்போது நம்ம வாய்க்கில் வந்து பாம்பு வெடித்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு டேஸ்ட்டு அது வந்து நம்ம வாய்க்கில் வந்து நம்ம கொடுக்கும். இப்போ இந்த சாத்தே பண்ணதை எடுத்துகிட்டு வந்து இந்த பார்த்தீங்களா, இது என்ன பார்த்தீங்களா, ஏற்கனவே ரொமாலி ரோட்டி வீடியோ ஒன்று கூட நான் போட்டிருப்பேன். அந்த ரொமாலி ரோட்டி தான் அது. அந்த ரொமாலி ரோட்டியில் இந்த ஃபில்லிங்ஸை வந்து இப்போ வந்து அதில் ஃபில் பண்ணுறது தான் வேலையே. இது பார்த்தோம்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஃபில்லிங்ஸ் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம வைக்கிறோம்ல, அந்த இப்போ சாத்தே பண்ணோம்ல அதை தான் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம சமோசாவுக்கெல்லாம் பார்த்தோம்னா கடையில் சம்சா கடையிலாம் பார்த்தோம்னா வெள்ளை கலரில் ஒரு மைதா மாவை கரைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதை ஒட்டுறதுக்கு. அது மாதிரி தான் இப்போ அவர் எடுத்து அதை வந்து ஒட்டுறாரு. அது வந்து மைதா மாவு அப்புறம் வந்து சோள மாவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இதுக்கு பேர் பார்த்தோம்னா ஒயிட் பேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிற பசங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த ஒயிட் பேட்டரை ஃபுல்லாக அந்த சைடு கார்னர் ஃபுல்லாக இப்போ வந்து அப்ளை பண்ணிடணும். அப்படி அப்ளை பண்ணால் தான் அந்த ரோலை மடிக்கும்போது அது வந்து கரெக்டாக ஒட்டும். இப்போ பாருங்கள் அவர் எப்படி மடிக்கிறாருன்னு பாருங்கள். நீங்கள் வீட்டில் செய்யும் போதும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, சுற்றும் போது நல்லா டைட்டாக சுற்றுங்க, அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். அதுக்கும் ரொம்ப டைட்டாக சுற்றுனீங்கன்னா உடஞ்சி போயிடும். இப்போ பார்த்தோம்னா ஆயில் கடாய் வந்து க்ளீன் பண்ணணும். ஆயில் கடாயில் ஏற்கனவே நம்ம போட்ட ஃபுட்டோடைய தூள் வந்து அதில் கிடக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஏன்னா ஆயில் இவ்வளோ கருப்பாக இருக்கேன்னு நினச்சி பயந்துடாதீங்க. ஆயில் கடாய் கருப்பாக இருந்தால் ஆயில் வந்து கருப்பாக தான் தெரியும், ஆனால் ஆயில் சுத்தமான ஆயில். அப்புறமா பார்த்தோம்னா இப்போ நம்ம சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல், அது வந்து இப்போ பச்சையாக இருக்கும். இது வந்து நம்ம இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். ஆயிலில் அதை போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது மேலே வந்து நம்ம ஆயிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது கடாய் ரொம்ப சின்ன கடாயாக இருக்கிறதுனால அது வந்து நமக்கு எல்லா பக்கமும் நல்லா வேகணும்னா அந்த ஆயில் எடுத்து அது மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி வந்து அதை பண்ணால் உள்ளுக்குள்ளேயும் வேகும், கீழேயும் வேகும், சைட்லேயும் வேகும், எல்லா இடத்துலையுமே அது வந்து சீராக வேகும். ஓகேவா? இப்போ இதை வந்து அதுக்கப்புறமாக்கு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணி திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமாக்கு கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஓகே, நான் சொன்ன அந்த செஃப், இவர் பேர் வந்து ஆரிஃப் கான். ஓகே, கல்கட்டாவை சேர்ந்தவர். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் கடையில் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் அப்படியே மாறிடுச்சு. அப்படியே அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மஞ்சள் அப்புறம் வந்து தங்கம் இது ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும், அந்த கலவையில் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்டிவான கலரில் இது அழகாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் அது சைடு எட்ஜஸை வந்து கட் பண்ணிடணும். இப்போ பார்த்தோம்னா வந்து இப்போ வந்து பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கான தயாராகிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் நம்ம அதை எடுத்து வச்சு அதை அழகாக டிசைனாக
நமக்கு எப்படிலாம் வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி டிசைனை வச்சு இதை நம்ம கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணலாம். இது வந்து கார்லிக் சாஸ். இந்த கார்லிக் சாஸ் வந்து அதுக்கு வந்து அக்காம்ப்ளிமெண்ட்டாக, அதாவது தொட்டுக்கிறதுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தோம்னா சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிருச்சு. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வியூ பண்ணுறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பைக் சம்மந்தமான வீடியோஸ், குக்கிங் சம்மந்தமான வீடியோஸ் கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.